சர்க்கம் 41. நகரத்தின் அவலத்தோற்றம். ரதத்தில் கை கூப்பியபடி நின்று கொண்டு புருஷோத்தமனான ராமன் நகரத்திலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்த போது பெண்களின் இருப்பிடமான அந்தப்புரத்திலிருந்து துக்கமயமான இரைச்சல் உண்டாயிற்று. கதியற்றவர்கள், வாழ்க்கை வசதியற்றவர்கள், நோன்பு இருப்பவர்களான மக்களுக்கெல்லாம் எவரொருவர் புகலிடமாக இருந்தாரோ, போஷகராக இருந்தாரோ, அந்த பாதுகாவலர் எங்கோ போய்க் கொண்டிருக்கிறாரே. வன்மையான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டவராக இருந்தாலும் பதிலுக்கு அவருக்கு கோபமூட்டக்கூடிய சொற்களை தவிர்த்து பேசுவார். கோபம் கொண்டவர்களை சமாதானப்படுத்தி மகிழ்வுறச் செய்வார். மற்றவர்களுக்கு ஏற்படும் துக்கங்களையும் தனக்கு நிகழ்ந்ததாக எண்ணி அனுதாபப்படுவார். அப்படிப்பட்டவர் ஸ்ரீராமன் எங்கே போய்க் கொண்டிருக்கிறார்? மகாபலம் பொருந்திய ராமன் பெற்ற தாய் கோசலையிடம் எவ்வளவு அத்தியந்த பாசம் வைத்திருந்தாரோ அதே போல நம்மிடமும் பழகினார். அந்த மகாத்மா எங்கேதான் போகிறாரோ? கைகேயின் தொல்லை தாங்காமல் வனத்திற்கு போகும்படி அரசரால் ஆணையிடப்பட்ட இவர் உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் ரட்சகர். நம்மையெல்லாம் பரிதவிக்க விட்டுவிட்டு எங்கேயோ போகிறாரே, என்ன கஷ்டம்! மன்னர் அறிவிழந்து விட்டார் போலும். எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரியமானவரும் அறநெறி வழுவாதவரும் சத்திய நோன்பு பூண்டவருமான ராமனை வனவாசம் செய்யும்படி நாட்டிலிருந்து வெளியேற்றுகிறாரே. இவ்வாறாக கன்றை பிரிந்த பசுக்களைப் போல எல்லா அரசிகளும் துக்கம் தாங்காமல் புலம்பினார்கள். உரத்த குரலில் அழவும் செய்தார்கள். அந்தப்புரத்திலிருந்து வந்த துயரக் குரலை கேட்ட மன்னர் செல்வகுமாரனை பிரிந்த சோகத்தால் மிகவும் பரிதவித்து மேலும் அதிகமாக வேதனைப்பட்டார். அன்றைய தினம் குடும்பஸ்தர்கள் அக்னிஹோத்திரம் முதலிய அக்னியில் செய்யப்பட வேண்டிய கர்மாக்களை செய்யவில்லை. பெண்கள் உணவு சமைக்கவில்லை. குழந்தைகள் எந்த வேலையும் செய்யவில்லை. சூரியன் கூட ஒளி மங்கி போனான். யானைகள் வாயில் போட்டுக்கொண்ட இரையை வெளியே கக்கிவிட்டன. பசுக்கள் கண்டுகளை ஊட்டிவிடவில்லை. முதலாவதாக ஆண் குழந்தையை பெற்றெடுத்த தாய் மகிழ்ச்சி அடையவில்லை. திரிசங்குவும் செவ்வாய், பிருகஸ்பதி, புதன் ஆகிய கோள்களும் மற்ற எல்லா கிரகங்களும் அசுபமான கதியில் சந்திரனை அடைந்து பயங்கரமான கிரக சேர்க்கையில் நிலை கொண்டன. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் ஒளி மங்கி போயின. கிரகங்கள் சக்தியற்றவர்களாக ஆனார்கள். இஷ்வாக்கு பரம்பரையின் நட்சத்திரமான விசாகம் புகை சூழ்ந்ததாக காணப்பட்டது. காற்றின் அபரிமிதமான வேகத்தால் ஆகாயத்தில் தூக்கி எறியப்பட்ட பெருங்கடல் போல கருநிற மேக கூட்டங்கள் காணப்பட்டன. ராமன் காட்டிற்கு புறப்படும் போது அந்த மாபெரும் நகரம் இவ்வாறெல்லாம் நிலை தடுமாறியதாக ஆயிற்று. எல்லா திசைகளும் இருளால் சூழப்பட்டதைப் போல கதி கலங்கி போயின. ஆகாயத்தில் கிரகங்களோ தாரகைகளோ வேறு எதுவுமே ஒளி வீசவில்லை. நகர மக்கள் அனைவரும் திடீரென்று முன்பின் அறிகுறி இல்லாமல் சோகத்தை அடைந்தார்கள். யாருக்கும் உணவிலோ உல்லாசத்திலோ மனம் செல்லவில்லை. அயோத்தியில் எல்லா மக்களும் சோகச் சுமையினால் பரிதவித்து அடிக்கடி நீண்ட பெருமூச்சு விட்டுக்கொண்டு உலகாளும் மன்னரின் நிலை குறித்தும் வருத்தப்பட்டார்கள். ராஜ வீதியில் இருந்த மக்கள் அனைவரது முகங்களும் சோகத்தால் வாடியிருந்தன. மகிழ்ச்சியுடன் யாருமே காணப்படவில்லை. எல்லோரும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். காற்று குளிர்ச்சியாக வீசவில்லை. சந்திரன் அழகாக தோன்றவில்லை. சூரியன் வெம்மையை தரவில்லை. உலகத்து மக்களும் மற்ற எல்லாமும் தாறுமாறாக போய் கிடந்தன. பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும், கணவர்கள் மனைவிகளிடமும், சகோதரர்கள் மற்ற சகோதரர்களிடமும் எல்லா உறவுகளையும் மறந்தார்கள். எல்லோரும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு ராமனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ராமனுடைய நண்பர்கள் எல்லோரும் தம் புத்தியை இழந்தார்கள். சோகச் சுமையினால் பீடிக்கப்பட்டவர்களாக தூக்கம் வராததால் படுக்கை பக்கமே போகவில்லை. மலைகளோடு கூடிய இந்த பூமி 3 உலகங்களுக்கும் அதிபதியான இந்திரன் இல்லாது போனால் எப்படி அஞ்சி நடுங்குமோ அதை போல பெரு வீரரான ராமன் இல்லாத அயோத்தி பயங்கரமாக நடுங்கிற்று. அச்சத்தினாலும் சோகத்தினாலும் தாக்கப்பட்ட யானை, குதிரை, படை வீரர் கூட்டங்கள் அவல பேரிரைச்சலை எழுப்பின. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 41வது சர்க்கம் முற்றிற்று.